ஒரு சுகம் கெடுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிம்மதியே இல்ல அப்படிங்கிற அமைப்பு கூட தனுசுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு. என்னதான் குரு பார்வை இருந்தாலும் குருவை விட சனியே பலமானவர், குருவை விட சனியே பெரிய கிரகம். அப்ப அவருடைய தாக்கம் இருக்கும். குரு பார்வை இருக்கும் பொழுது ஒரு மருந்தா செயல்படும் குரு, அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி பகவான் வக்ரகதி அடிக்கிறார் 4ஆம் வீட்டுல. தனுசுக்கு 2ஆம் அதிபதி உங்க ஜாதகத்துல வக்ரம் ஆகும் பொழுது, ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் பண வரவு, பொருளாதார வரவு, வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது, கொஞ்சம் மனசு தெளிவாகிறது, முயற்சிகள் கை கூடுறது, சகோதரர்கள் மூலமாக ஒற்றுமை, இதெல்லாம் உண்டு. ஒருவேளை சனி உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லைன்னா பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க, பணம் விரயமாகும். வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல இப்ப எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க வேண்டாம், ஒரு மாற்றமும் செய்ய வேண்டாம். நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாதான் இருக்கணும். சகோதரர்கிட்டயே கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் போய் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 10ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அப்ப 5 கூடையவர் 10ஆம் வீட்டுல இருந்ததுன்னா